வணக்கம். என் பேர் ஜான்சன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜிஆருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்டோரியும் ஸ்க்ரீன் ப்ளேவும் அவர் தான். ஸோ என்னை கூப்பிட்டு டயலாக் எழுத சொன்னாங்க. ஸோ நான் டயலாக் பண்ணேன். இப்போ வந்து டைரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவர் ஹீரோ மிஸ்டர் ஹாரிஷ். இவங்க ஹீரோயின் ஸ்டெஃபி. ஸோ இவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க இந்த ஸ்டோரியில். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஜென்சி கிட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் இந்த ஸ்டோரி. இவர் வந்து ஹீரோவை பண்ணுறாரு, அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு லாயர் கேரக்டர் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு ஐடி கை. இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணுவேன்னு அடம்பிடிக்கிற ஒரு கேரக்டர் இவர். ஸோ இவங்க வந்து லீகல் அட்வைஸராக வந்துட்டு லைஃப் அட்வைஸராக மாறிடுவாங்க அப்புறமா. ஸோ அது எப்படி மாற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் இருக்கிற பெரிய விஷயம். ஏன்னா இவங்க அப்பாவை லவ் பண்ணுற ஒரு நல்ல பொண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறாங்க. அப்பாவை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்க, பட் அப்பாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இது, லாயர் கேரக்டர். ஏன்னா இவர் ஆனர் அப்படிலாம் பேச வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது. இவர் வந்து நல்லா என்ன சொல்கிறது, அப்பா அம்மா லவ் பண்ணி வளர்கிற ஒரு பையன். அவர் எப்படி இவங்கள லவ் பண்ண போகிறான்னு தெரில படத்தில், ஆனால் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் லவ்க்குள்ளே வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்காங்கிறதுலேயே இவங்களுக்கு கல்யாண லைஃப்பில் வந்து ஒரு உடன்பாடு இல்லாமல் தான் இருப்பாங்க. இவரை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுதான் மேட்ரு. ஆனால் ஸ்லோவாக லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்பாவை ஒருத்தர் பண்ணுறாரு. இவ்வளோ அழகான ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா ஒன்று பிடிச்சிருக்கேன். சால்ட் அண்ட் பேப்பரில் அவரும் வருவார். ஸோ இதுதான் ஸ்டோரின்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருமே அது வந்து சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, ஸ்டோரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதில் ஸ்டோரி சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் டைட்டில். ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ஓகேவா, இல்லை அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ஓகேவா அப்படிங்கிறது தான் இது ஃபைனலாக எண்டுக்கு வரும். ஸோ பட் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. பட் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் லைஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அதை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்கிறது தான் இந்த படம் சொல்ல போகிற நியூஸ் பீப்புளுக்கு. ஷூட் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே. எல்லா லொக்கேஷனுமே பாண்டிச்சேரி தான். இதில் வந்து ரிசார்ட்டு அண்டு ரெஸ்டாரண்ட்டு அண்டு ஐடி கம்பெனி இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து பாண்டிச்சேரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே. படம் ஃபுல்லாகவே நியூ ஃபேஸ் தான் பண்ணுறோம். எல்லாமே நியூ ஃபேஸ். பட் எல்லாருக்குமே வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் திங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்கள். பட் இருந்தாலும் இதில் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக பண்ணுறாங்க. ரெண்டாவது ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டார், கட்டாரின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டாரு. அதாவது எடிட்டிங் போயிட்டுருக்கு. தெரியாது. சரி, அப்போ நான் இப்படி சொல்லிடுறேன். ஸோ இவர் வந்து கட்டாரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை படம் பண்ணியிருக்காங்கிறது அவங்களே சொல்லுவாங்க அவங்க சைடு வரும்போது. ஸோ எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்ச ஃபேஸும் இருக்குது. பட் நியூ ஃபேஸ் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் டோட்டலாக ஒரு டீமாக போயிட்டு பாண்டிச்சேரியில் முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ பெருசாக எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கால்ஷீட் பிரச்சனை, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதில் வந்து நியூவாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஸ்கெட்யூலாக ஒரு 20 நாள் போனோமா முடிச்சோமா வந்தோமான்னு சொல்லி நாங்கள் முடிச்சிடுவோம். அதுக்காக நியூ ஃபேஸ் இருக்காங்க. அடுத்தது ஹீரோ மிஸ்டர் ஹாரிஷ். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு நான் பாசிட்டிவ் லீடாக பண்ணுற செகண்ட் படம் இது. ஸோ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நான் கட்டாரின்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அலப்பற கலப்புறம்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன், அதுவும் பாசிட்டிவ் ரோல் தான். ஸோ இந்த கட்டாரி அண்ட் இந்த லவ் அரேஞ்ச்டு படத்தில் வந்துட்டு நான் மியூசிக் பண்ணுறேன், மியூசிக் அண்ட் ஆக்டராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா லைக் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லைக் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜாலியாக லைக் பியூர் கமர்ஷியலாக லைக் எல்லா எலமெண்ட்ஸும் லைக் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், லைக் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட். இவர் சொன்ன மாதிரி லைக் வந்து என்னதான் ஸ்டோரி வந்து ஒரு 10 to 20% எக்ஸ்போஸ் பண்ணால் கூட நீங்கள் படமாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த எசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணி யூ கேன் ஃபீல் தட். ஸோ அதனால் சார் சொன்ன மாதிரி லைக் நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் தெரியும் அதோட ஃபுல் எசன்ஸு. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் ஏஜிஆருக்காக இருக்கட்டும், லைக் வந்து ஜான்சனுக்காக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டெஃபிக்காக இருக்கட்டும்,
ஸோ லைக் இந்த படம் வந்து லைக் கம்பைண்டாக லைக் எல்லாரோட எஃபர்ட்ஸும் சேர்ந்து லைக் வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா லைக் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் நான் மியூசிக்கும் லைக் வந்து ஒர்க் பண்ணுறதுனால திஸ் இஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஷோ த ரியல் டேலண்ட் வாட் ஐ ஹாவ்ன்றதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மியூசிக்லேயே இருக்கட்டும் லைக் ஆக்டிங்லேயே இருக்கட்டும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டெப். Good evening to all. First of all, I would like to thank our director, sir. Thank you, sir, for choosing me, for believing me. என்னோட பேர் ஸ்டெஃபி. நான் தமிழில் ரகட்ன்ற ஒரு மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். தென் கட்டாரி அந்த மூவிலையும் நான் பண்ணியிருக்கேன். தென் இது என்னோட 3rd ப்ராஜெக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் புதுசு எனக்கு. பட் நம்பிக்கை இருக்குது நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். படத்தில் டெக்னீஷியன் கேமராமேன் அவங்களுக்கு கேமரா வந்து கேமரா சிபின்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் வந்து ஆல்ரெடி 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் தான் கேமரா பண்ணிகிட்ருக்காரு நம்மளுக்கு. மற்றபடி எடிட்டு வந்து நவீன் சொல்லி ஒருத்தர் பண்ணுறாரு. மியூசிக் ஆல்ரெடி இவர் தான் ஹரிஷ் தான் பண்ணிகிட்ருக்காரு மியூசிக். வேறு சார் மியூசிக் வந்து நடிக்க ஒரு காரணம் இல்லை சார். ஏன்னா எல்லாமே நடிக்கலாம் நடிக்கிறீங்களா இப்படி? இல்லை ஆக்சுவலி நான் வந்துட்டு என் கரியர் வந்துட்டு லைக் ஆக்டிங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, மியூசிக்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. ரெண்டுத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பர்சனலாக ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில்ல. எனக்கு 2 ஃபீல்ட்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்க மாதிரியும் லைக் நல்ல ஒரு டேலண்ட் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக லைக் மியூசிக்கோ இல்லை டேரக்ஷனோ வாட் எவர் யூ ஷுட் ஃபீல் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட் அண்ட் ப்ரெசென்டிங் இட் டு தி பப்ளிக். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணதுனால ஐ ட்ரைட் மெனி திங்ஸ் டு லைக் யூனோ லைக் இந்த சாங்ஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும், லைக் ஆல்ரெடி பண்ண படங்களுக்கு நான் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணி அதை நான் பார்க்குறப்பே இருக்கட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளை தாண்டி அவுட் சைட் பீப்புள் கூட அதை வந்து நல்லா வரவேற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஆக்டிங்லேயும் சரி மியூசிக்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நான் பிலீவ் பண்ணதை தாண்டி பொதுமக்களாக இருக்கட்டும், கூட இருக்க பீப்புளாக இருக்கட்டும், அவங்க வரவேற்று என்னை இந்த இடத்துல மியூசிக் டைரக்டராகவும் ஆர்டிஸ்டாகவும் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். 2 ஃபீல்ட்லேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் இந்த மூவி வரும்போது உங்களுக்கு லைக் நல்லாவே தெரியும். ரிலீஸ் ஆகல, பட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் லைக் கட்டாரின்ற மூவிக்கு நான் தான் மியூசிக் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் என்னோட அஃபிஷியலி நான் மியூசிக் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். செகண்ட் ஃபிலிம் வந்து லவ் அரேஞ்ச்ட். சாங்ஸ் வந்து 3 to 4 சாங்ஸ் இருக்கும் சார். சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு 3 சாங்ஸ்ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் 3 சாங்ஸ் இருக்கும். கட்டாரி மூவிலையுமே அந்த படத்துலையுமே ஒரு 3 சாங் இருக்குது. சார் லவ் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாகவே இப்போ நிறைய படம் வந்துட்டு. ஓகே, அதில் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று தான் கொஞ்சம் ஹிட் ஆகும் அந்த மாதிரி இந்த படத்தில் என்ன தான் வச்சுருக்கீங்க? என்ன மாதிரி கேட்குறீங்க? சாங்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, வித்தியாசமான இது என்னன்னா, இப்போது ஒரு அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு சொந்த பந்தம் எது இல்லாமல் இருக்காங்க. அந்த பையனோட ஃபீலிங் எனக்கு அத்தை இல்லை, மாமா இல்லை, சித்தி இல்லை, சித்தப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்னால தான் அவன் வந்து ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச் மேரேஜ் வேணும். ஏன்னா அவன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான், அதுக்கப்புறம் சென்னை வரான். இருந்தாலும் அவன் யாரையும் லவ் பண்ணல. பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குறான். அவன் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஸோ அதில் தான் அவன் வந்து ஒரு லாயரை போய் மீட் பண்ணுறான். ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே லவ் இல்லை. ஆனால் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நீ லவ் மேரேஜ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் உன்னோட ஹார்ட்டை நல்ல லவ் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல லவ் கிடைக்கும். இதுதான் மெசேஜ். அதாவது உண்மையான அன்பு அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். லவ் மேரேஜ் பண்ணாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஓகேவா? அதனால தான் அப்பா அம்மா 2 பேருக்குமே வேரியேஷன் காமிச்சிருக்கோம். லவ் மேரேஜ் ஒன்று, இது மாதிரி. ஸோ இவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட 2 பேருமே வந்து ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சந்திக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எப்படி அந்த லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அன்பு அப்படிங்கிற விஷயம் வந்து நீ லவ் பண்ணாலும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அரேஞ்ச் பண்ணாலும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உண்மையான அன்புங்கிறது வெளிப்படும் போது மட்டும்தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மெசேஜ் அதில் சொல்ல போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து மீடியாவில் இருந்தேன். மீடியாவில் வந்து நான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆனது நான் அதுக்கப்புறம் முடிஞ்சது வந்து தமிழா.
நடுவில் நான் க்ரைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு யாத்ரிகன் அப்படின்னு சொல்லி தந்தியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதில் நான் முதல்ல ஆரம்பித்ததே பொன்னியின் செல்வன், அதுக்கடுத்து மகாபாரதம் பண்ணோம், அதுக்கப்புறம் சிலம்பு சென்ற பாதைன்னு சொல்லி கண்ணகி பற்றி பண்ணோம், அதுக்கப்புறம் புதிய திரும்பில் க்ரைம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ணது எல்லாமே மீடியா. இதை தவிர்த்து பெரிய தேங்க்ஸ் நான் வந்து ப்ரொடியூசர் ஏஜிஆருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அவ்வளோ பேசியிருக்கோம் சினிமா பற்றி, ரொம்ப பேசியிருக்கோம் சினிமா பற்றி. அப்போது நம்ம ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது கட்டாரிலையும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னால் நான் சின்னதாக வந்து அவள் நங்கைன்னு சொல்லி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் சின்ன சின்ன பட்ஜெட் படத்துலலாம் நான் ஒர்க் பண்ணி சாங்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னை நம்பி நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணணும், நீங்கள் தான் டைலாக் எழுதணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும்னு சொன்னது ஏஜிஆர் தான். ஸோ நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் ஒன்றாவே ட்ராவல் பண்ணதுனால சினிமாவை நல்லா புரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல சான்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா மீடியா, இப்போ தான் சினிமா வாட்ச் பண்ணியிருக்கேன். நிறைய சினிமா நண்பர்கள்லாம் எனக்கு பழக்கம். வெற்றிமாறனுடைய அசோசியேட்டு இப்போது சிறை பண்ணியிருக்காருல சுரேஷ், அவரும் நானும் கடந்த 10 வருஷமாக நாங்கள் ஒன்றா தான் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு. இப்போ அவர் சிறை பண்ணியிருக்காரு, வந்துட்டுருக்காரு, ஒரு ஆண்டி வேலை இருக்கார், இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவார். ஸோ அதனால் சினிமாவை ரொம்ப நேசிச்சு இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி பண்ணலன்னா நல்லாயிருக்கும் சொல்லி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம் படங்களை பற்றி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற படங்கள் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்திருக்கிற நிறைய சின்ன படங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஜென்சி படங்கள், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸோடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ப்ரொடியூசர்ஸ் கேட்குறதும் நீங்கள் வந்து இந்த இப்போ ஒரு படம் வந்தது, இந்த மாதிரி ஒரு படம் சொல்லுங்கள், இந்த டேரக்டர் பண்ணார், இந்த படம் மாதிரி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்லாம் ஸ்டோரியை கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து லவ்வை எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எழுதின வரைக்கும் நான் லவ்வை நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவுட் வரும்போது நீங்கள் மக்களும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. சார் கதை எல்லாமே நல்லா இருந்தாலும் நியூ ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேட்டர் கிடைக்காது, ஓடிடி கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நீங்கள் உள்ள போட்டிங்கன்னா சில அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறாங்க. இது நீங்கள் நியூ ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க, அதை எப்படி பார்ப்பீங்க? அதாவது ஸ்டோரி வந்து ஏஜிஆர், டைலாக் ஸ்கிரிப்ட் டைலாக் நான் எழுதியிருக்கேன். என் ஸ்டோரியில் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எழுதின ஸ்க்ரீன் பிளேல நல்ல நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ ஒரு தொடர்கதை படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகம் தான், சுஜாதாலேருந்து ஜெய்கணேஷ்லேருந்து எல்லாரும் புதுமுகம். ஆனால் அந்த படம் கொடுத்த ஹிட்டை இன்னி வரைக்கும் எந்த படமும் பிரேக் பண்ணல. அதனால் அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா கதை. அதே மாதிரி என்னுடைய ஸ்டோரிலையும் எங்களுடைய கதையிலையும் ஏஜிஆர் கொடுத்த கதையிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் நான் எழுதியிருக்கிற டைலாக்லையும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்கள் புதுமுகத்தை வச்சு பண்ணுறது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. 1980 வந்த படம், ஓகே 2026 ஓகே, எல்லாமே மாறி எல்லா காலகட்டத்திலுமே வந்து ஸ்டைலிஷான மக்கள் இருந்திருக்காங்க. அந்த அவள் தொடக்கத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டைலிஷாக வந்து செக்ஸியாக வந்து சுஜாதாவை காட்டணுமோ அப்படி காமிச்சிருப்பாரு. நான் அப்படி கூட ஒரு சீன் இதில் வைக்கல, ஏன்னா 26 நான் படம் பண்ணுறேன். இருந்தாலும் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வேணுங்கிறதுக்காக ரொம்ப செக்ஸியாகவும் எந்த சீனுமே வைக்கல. ஆனால் 1980 வந்த படத்துக்கும் 26 வருஷம் கழிச்சு வர்ற படத்துக்கும் நான் டெக்னிக்கலாக வேரியேஷனை காமிக்கிறேன், ஸ்டைலிஷாக நான் டைலாக்ஸ் காமிக்கிறேன். இருந்தாலும் ஒரு புதுமுகத்தை நம்ம வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நம்ம வெளியில் அவுட்டாக நடிப்பை கொண்டு வரும்போது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னொரு தடவை நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சார் மீடியா நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, நடந்த சம்பவம் கற்பனை கதையா? கற்பனை கதை. ஓகே, அவங்க ரிகர்சல் என்ன ஹீரோ தனியா? ஏன்னா இவங்களுக்கு ரிலீஸ், ஏன்னா ஒரு 22 நாள் இவங்க ஒரு படத்திலே நடிச்சிருக்காங்க. அந்த டீம் தான் இந்த படமும் எடுக்கிறதுனால இவங்களுக்கு ரிலீஸ் வைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் தேவைப்படல. ஏன்னா எனக்கு அங்கே ஷூட்டில் இருக்கும்போதே எனக்கு வந்துகிட்டே இருந்தது, இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களால ஏன்னா அதுக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால ஒரு டீமாக நாங்கள் 22 நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டோம். ஸோ 20 நாள் ரிகர்சல் பார்த்தாச்சு, இதுக்குன்னு தனியாக ரிகர்சல் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட்னா ஹீரோயோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஆமாம், படம் ஃபுல்லாக அவங்க தான் வர போகிறாங்க. ஆமாம், ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஆடியன்ஸ் ஏற்கனவே இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதுனால அந்த கெமிஸ்ட்ரியை வந்து நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னால் தான் நான் ஹரிஷை வந்து லிஃப்ட்டுக்கிட்ட பார்த்துட்டு உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நான் படம் பண்ணால் அடுத்து நீ தான் ஹீரோன்னு தான் ஏஜிஆர் என்ன பண்ணார், பண்ணலாம் நம்ம இவரை வச்சு அப்படின்னும் போது இந்த ஸ்டோரி சொன்னோன்னே இவர் ஓகே சொன்னார், இல்லை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி பற்றி கேட்கும் தான் நான் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் ஏற்கனவே கட்டாரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் ஹீரோ ஹீரோயினும் ஒர்க் பண்ணது. நாங்கள் ஒரு டீமாக ஒரு 6 பொண்ணுங்க பாய்ஸாக போகும்போது அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது
அந்த 22 நாள். அதுலேருந்து பிரிஞ்சு போகும்போது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒன்றா ஒரே இடத்துல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தூங்கணும், நினச்ச நேரத்தில் எந்திரிச்சோம், மிட் நைட்டில் ஷூட் பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஷெல்டராக இருந்தோம், இப்போ பிரிஞ்சு போகிறோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அங்கேயே இந்த கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு ப்ரொடியூசருக்கு ஒரு ஆசை. இது நல்லா இருக்குது, இந்த பேரை போட்டால் அடுத்தது நல்லா வரும் அப்படிங்கிறதுனால இவங்களே ஹீரோ ஹீரோயினாக போட்டோம். சார் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். இப்போ என்னன்னா வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க தான் வந்து இப்போ ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே படத்துலேயுமே இருக்கிறாங்க. ஓகே. இப்போ கூத்துப்பாட்டில் இருக்கிறவங்க சினிமா தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்க மட்டுமே வாய்ப்பு போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க இப்போ வர? கூத்துப்பட்டிலேருந்து வர நீங்கள் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஆக்டிங் கிளாஸ் முடித்து கற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்களா? என்ன சொல்றாருன்னா, இப்போ ஜென்ரலாக உங்கள் ஆஃபீஸில் இருந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுப்பாங்க வந்துட்டு. இப்போ என்ன சினிமா எப்படி இருக்குன்னா, யார் ஃபாலோஸ் ஜாஸ்தி வச்சு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க அவங்களாம் வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வாய்ப்பு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி யாருமே கூப்பிடல. இன்ஸ்டாவில் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அப்படி பார்த்தா என்கிட்ட வந்து அந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்லேயே என்கிட்ட சான்ஸ் கேட்குறவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. என்கிட்ட சான்ஸ் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே நான் அவ்வளோ சேனல்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அத்தனை 1000 பேர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸை வச்சு தான் நம்மளுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா நம்ம படத்தை 10,000 பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வேணும்னு அவசியமே கிடையாது. ஆடியன்ஸுங்கிறது இன்ஸ்டால் இருக்கவங்க மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து பார்க்குற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவே இப்போ டோட்டலாக மாறி இருக்குது. ஆடியன்ஸு இவங்க படம் பார்த்துருவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அவங்களை எடுத்து உள்ள படத்தில் போட்டுடுறாங்க. கரெக்ட் சார். அப்படி மாட்டேங்குது. புரியுது எனக்கு. அப்போ இப்போ நிறைய படத்தில் வந்து ஏதாவது ஒரு சீனில் மட்டும்தான் இந்த இன்ஸ்டா பேஜில் ஃபேமஸாக இருக்கணும் போடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய படத்தில் சாலமன் பாப்பே நடிச்சிருக்கணும், நிறைய படத்தில் வந்து பாரதி பாஸ்கர் நடிச்சிருக்கணும். பாரதி பாஸ்கர் இல்லாத ஆடியன்ஸா? சாலமன் பாப்பைக்கு இல்லாத ஆடியன்ஸா? ஏன் எல்லாத்துலேயும் வரல அவங்க? ஏன் ஒரே ஒரு படம் சிவாஜியில் மட்டும் வந்துட்டு போனார், அங்கே வைன்ட்டு? நீங்கள் சொல்கிறது புரியுது. ஃபாலோவர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் இருக்குன்னு, அதுக்கு அப்படி பார்த்தா யூடியூப் ப்ரொடியூஸ் உட்கார வைக்கலாமே. படம் ஒரே நாள் புரியல. இல்லை, அது நெகட்டிவாகவும் மாறி இருக்கு. இல்லை, அது வந்து நீங்கள் சொல்கிறது பாசிட்டிவாக ஆகும், பட் அப்படியே வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10,000 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபாலோவர்ஸுங்கிறது இப்படி கிளிக் பண்ணுறது தான். ஆனால் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு ஒரு டேட்டா ஒன்று இருக்குது. அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்ததுனால இதை அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி கிளிக் பண்ணிட்டு போங்க. நான் எடுத்த வீடியோ 8 மில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. அதுக்காக 8 மில்லியன் பேர் நான் என்னோட கண்டென்ட் பிடிச்சிருச்சு எல்லாரும் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் பண்ண கண்டென்ட் சூப்பராக இருக்குது சார், அந்த டாக்டருக்கு மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல, ஒரு கால் வரல. நான் தான் டைரக்ஷன் பண்ணேன், நான் தான் கண்டென்ட் கொடுத்தேன். என் கண்டென்ட் 8 மில்லியன் ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணா வினயதீத்தா சித்த கவுண்டர்னு சொல்லி ஒரு லேடி பேசுவாங்க, டாக்டர் சாந்தியம்மா, ஓப்பன் பண்ணி பாருங்கள். ட்ரக்ஸ் பற்றி நான் ஒரு கண்டென்ட் கொடுத்தேன், 8 மில்லியன் கிராஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என் ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கணும். அது கிடையாது. நீங்கள் வந்து இப்படி பார்க்குறதுக்கும் ப்ராக்டிக்கலும் வேறு. இப்போ இதில் ஃபேமஸாக இருக்காங்கிறதுக்காக நம்ம போகிறதுனால நம்ம படம் விற்றுறோம், ஃபேமஸ் ஆகிடும், இவங்கெல்லாம் பார்த்துருவாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படி போகிற உள்ள போஸ்டரை பார்த்துட்டு இந்த பொண்ணா இது வந்தது இன்ஸ்டால தெரியுன்ட்டு தான் போவாங்களே தவிர உடனே டிக்கெட் எடுத்து மச்சான் நம்ம போய் இந்த படத்தை பார்த்துருவோம்லாம் யாருமே கிடையாது. எப்போ சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஆஃப்டர் எலெக்ஷன். மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், கேரக்டர் சொல்லிட்டு வரல சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த கேரக்டர் பற்றி? சார் சொன்னாங்க, இப்போது நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் உடனே அதை சம்மதிச்சேன். காமன் லவ் ஸ்டோரி நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம், பட் சார் நரேட் பண்ண விதம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. நீங்கள் ஏதாவது அதுக்கு ஹோம் ஒர்க் மாதிரி தனியாக ஏதாவது பண்ணுவீங்க அந்த கேரக்டருக்காக? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுக்கலை, பட் ஃப்யூச்சரில் எங்களுக்கு தேவைப்பட்டனா நாங்கள் ஏதாச்சும் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ? ஆமாம். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு லைக் ஒரு மெச்சூர்டான கேரக்டர். என்னோட ரியல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், லைக் ஜோவியலான டைப், ரொம்ப காமிக்கலாக இருப்பேன். பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 year old மேன், ரொம்ப ஒரு மாதிரி லீனியராக இருக்க ஒரு பர்சன், லைக் வந்து ரொம்ப நேர்மையாக, லைக் ரொம்ப கரெக்டாக இருக்க ஒரு பர்சன் மாதிரி. லைக் கேரக்டர் அப்படியே ரியல் கேரக்டர்லேருந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக லைக் வந்துட்டு லைக் ஒரு கேரக்டரை என்னோடய ரியல் கேரக்டர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி நடிக்கிறதுன்றது பெரிய சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
அண்ட் இதில் வந்து லைக் ஒரு சார் வந்து சொன்னோன்னே கதையை சொன்னோன்னே எனக்கு இந்த விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இந்த ஃபீல்டில் நல்லாவே வந்து சஸ்டெயின் ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அண்ட் இது நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சார்கிட்ட சொன்னதுக்கு ரீசன், நமக்கு எந்த விஷயம் முடியாது லைக் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதில் நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான் பெரிய விஷயம். வர விஷயத்தையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இந்த ஒரு மூவி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் என் ஃபுல் எஃபர்ட் போட்டு அவுட்கம்மை கொண்டு வரணுன்றதுக்காக சார்கிட்ட நான் இதை கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். மீடியா அனைவருக்கும் வணக்கம். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களெல்லாம் சந்திக்கிறது. ஜான்சன் என்னுடைய நண்பர், ரொம்ப கால நண்பர். இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டுருக்காரு படத்தோடைய துவக்க விழான்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஜான்சன்கிட்ட ஒரு கதை வருதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கதையாக இருக்கும். இந்த இதுக்கு தேவையான கதைகளாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பெரிய அளவு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அது ஒரு பெரிய அளவில் வர்றதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய படங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. இப்போ வர சின்ன படங்கள் நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு எல்லையை நோக்கி போகுது. அது நல்லா ஓடும், நல்ல கண்டென்ட்டோட ஒரு படங்கள் வந்து நல்லா போகுது. ஸோ வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஜான்சன் அதுக்குள்ளே வந்து சேர்றதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜான்சனுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. ரொம்ப காலமாக எனக்கு தெரியும் அவருக்கு. எந்த கதைகள் பேசினாலும் ஜான்சன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்போ பேசும்போது தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த கதைகளுக்குள்ளே என்னென்னலாம் இது இருக்குன்றது சொல்லுவார். அந்த கதை களம் வந்து ஜான்சன் வந்து ரொம்ப அழகாக அங்கே அவருந்திருக்காரு. அந்த மாதிரியான இடங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ அடுத்து பண்ண போகிற படத்துக்கான கதைக்களத்துக்குள்ளேயுமே ஜான்சனுடைய வேலைகள் ரொம்ப பெருசு. அவரே வந்து நிறைய கொண்ட மெட்டீரியல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியான ஒரு நண்பர் அவர், தவிர்க்க முடியாமல் எப்போதும் அவருடைய இது வந்து எப்பவுமே நான் தவிர்க்க மாட்டேன். ஸோ இப்போ அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு சொன்னதுனால எனக்கும் அது என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல. அவசர அவசரமாக வந்துட்டேன், உங்களுக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜான்சனை வச்சு இது ஆரம்பிக்கிறது இந்த படம். ஏஜிஆர் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. ஜான்சன் வச்சு இந்த படம் பண்ணுறது, ஜான்சனும் அந்த பொறுப்போட அந்த படத்தை சிறப்பாக எடுப்பார் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பத்திரிகையாளர்களாக சொல்லியிருக்கேன், ரொம்ப நன்றி. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்கள் நண்பருக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு? இல்லை, இது சப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா, நம்ம எப்போதும் வந்து சினிமாக்களில் வந்து நீங்கள் எதையும் பெரிய அளவில் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் தான் அதை கொண்டு வரணும். இந்த படமாக அது ரொம்ப நல்லா வரணும் நான் நம்புகிறேன். நான் ஜான்சன் ஒரு உழைப்பு இருக்குது, அந்த உழைப்பு வந்து எப்போதும் சரியாக இருக்கும். அது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது சிறப்பாக வந்து இருக்கிறதே சப்போர்ட் தான் சார். உங்களோட படம் மிகப்பெரிய இருக்கு. உங்கள் படம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறீங்க? கதை எழுதிட்டு இருக்கேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தெளிவான அறிவு எல்லாம் தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். யாரை வச்சு நம்ம பண்ணுவீங்க? இன்னும் அதுதான் போயிட்டுருக்கு, முடிவு ஒன்றும் இது பண்ணல, போயிட்டுருக்கு. ஓகே, மிக்க நன்றி. ஹாய், என்னோட பேர் ஜாரா. நான் வந்து இதில் காயத்ரின்ற கேரக்டர் பண்ணுறேன். அது என்ன மாதிரி கேரக்டர்? அது வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ அவங்க ரொம்ப சேடாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்கள சுற்றி தான் இந்த கதை நடக்குது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு பொண்ணு மாதிரியான ஒரு கேரக்டர். இதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா? அது எப்படி நான் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். என் பேர் மங்கையர்கரசி. நான் அட்வொகேட் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சார் வந்து அந்த மாதிரி ஒரு மூவி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை சொன்னாங்க. சார் வந்து ஒரு 5 to 6 years எனக்கு தெரியும். அந்த கதை சொன்னதுக்கப்புறம் ஒரு நியூ கான்செப்டாக இருந்தது, இப்போ சொசைட்டிக்கு ரொம்ப தேவையானதாக இருந்தது. அண்ட் தென் இது ஒரு மூவியாக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மூவி நல்லா சக்ஸஸாக வரும், பிகாஸ் இந்த கான்செப்ட் அப்படி இருக்குது. இதில் வந்து நான் ஒரு ஜட்ஜ் ரோல் பண்ணுறேன். அட்வொகேட்டாக இருக்கீங்க, ஜட்ஜ் அடிக்கிறப்ப என்ன மாதிரி சொல்லுங்கள். நான் அதில் அதில் இப்போ ஜட்ஜுக்குனா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கிராஸ் பண்ணுறது, பேசுகிறதுக்கு நிறைய இது இருக்குது. ஜட்ஜாக இருக்கும்போது அப்படி இல்லை, 2 சைடில் இருக்க ஆர்குமெண்ட் கேட்குறது, போத் சைடு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு அதை அவங்களுக்கு கன்க்ளூஷன் சொல்லுவாங்க ஜட்ஜ். அது அவங்களோட ரோலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் லீகலாக சில அட்வைஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நான் வந்து மங்கை கால் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கேன், இதில் லீகலாக சில கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். சொல்லிவிட்டு நீங்கள் லாயர் கேரக்டரும் இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நான் தான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் ஜட்ஜாக. அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஜான்சன் சாருக்கும் அண்ட் ஏஜிஆர் சாருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மூவி இதுதான், ஃபஸ்ட் சான்ஸ் ஆல்சோ.
ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. இந்த மூவி ரொம்ப நல்லா சக்ஸஸாக வரணும்னு சொல்லி நான் ப்ளே பண்ணிக்கிறேன். நல்லா சக்ஸஸாகவும் வரும். குடும்பத்தில் ஹீரோயின் வந்து உங்களை போல பண்ண போகிறாங்க, அவங்க டிப்ஸ் தர போகிறீங்க. அவங்களுக்கு ஏதாவது லீகல் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது சொல்லி தரலாம். இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது இந்த மூவி சம்மந்தமான ஏதாவது டைலாக் கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இது மேட்ரிமோனியல் ஸ்கேம் அந்த மாதிரியான ஒரு மூவி. ஸோ எனக்கும் அதை பற்றின நாலேஜ் இருக்குது. ஏன்னா நான் கேஸஸ் அட்டன் பண்ணுறதுனால ஸோ எனக்கு அதை பற்றின நாலேஜ் நல்லாவே இருக்கும். அதை பற்றி அவங்க டவுட்க்கு ரிலேட்டட் கேட்டாங்கன்னா நான் 100% அவங்களுக்கு சொல்லுவேன். சார் பேர் வந்து மணிமாறன். சார் வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து சீனியர் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. ஜஸ்ட் இவங்களை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது நான் சேனலில் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருந்திருக்கேன். கேட்டாங்க எனக்கு வந்து எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. சார் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் பத்திரிகை துறை மூலியமாக நல்ல பழக்கம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ விளையாட்டாகவே கேட்ட சம்பவம் தான் இது. இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர மாட்டீங்களா, விளையாட்டையே கேட்டது. இவர் வந்து அந்த துறையிலேருந்து நடிப்பு கலைத்துறைக்கு வந்தவருக்கு விளையாட்டாக கேட்டேன். இவர் அதை வந்து மனசை வச்சுக்கிட்டு எனக்கு சொன்னார். சரி, நான் எனக்கு சொல்லும் பொழுது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ நம்ம சும்மா விளையாட்டாக கேட்டோம், சார் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு. இங்கே வந்து சார் இங்கே அந்த கதையுடைய கருவை சொல்லி கொஞ்சம் விளக்கி சொல்லும் பொழுது சார் சொல்லும் பொழுது அது கற்பனை கதைன்னாரு. இல்லை, இன்னைய நடைமுறையில் இருக்கிற கதை அது. அங்கங்கே இந்த காதல்னால என்னென்ன ஏற்படுது குடும்பத்தில், இப்போ குடும்ப உறவுகளை பிரிஞ்சு வாழ வேண்டிய சம்பவம்லாம் இருக்குது. அது வந்து நம்முடைய சந்ததியை எப்படி அது பாதிக்குது அப்படின்ற கதை இது. எனக்கு பிடிச்சிருந்தது, யதார்த்தமான கதை. சரி, இந்த கலைத்துறையில் உள்ளவர்களோட நான் என்னுடைய யதார்த்தமாக நான் நடித்து கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு அவா. சார் வந்து அப்பா கேரக்டர் பண்ணுறாங்க, ஹீரோயினுக்கு அப்பா பண்ணுறாங்க. அது கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். அது கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள நல்ல பாண்டிங், புரிதல்னா இன்னைய காலகட்டங்களுக்கு, அதாவது ஆண் ஆதிக்கமும் இல்லாமல் பெண் ஆதிக்கம் இல்லாமல் இன்னைய யதார்த்தமாக நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய கதை அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்னுடைய பங்களிப்பு என்ன இருக்குன்னு வரும் நேரத்தில் தான் தெரியும். சிங்கம். வணக்கம், என் பேர் துரை. நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அலப்புற கலப்புறம் இப்போ இந்த கட்டாரியில் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆசம் டூரிசம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் லீடு தான். ஸோ அதுக்கப்புறம் சாரோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்ன மாதிரி கேரக்டர் வந்து இது மாதிரி பேசினாங்களா ஜாரா, நீங்கள் தான் சொல்லணும். அவங்க வந்து ஜாரான்னு ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு கேரக்டர். ஸோ சோகமாகவே இருக்கிற அந்த முகத்தை வந்து கலாய்க்கிற கேரக்டர் சார்.